to video on 43 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது வீசிங் ப்ராப்ளத்தால உங்க குழந்தைங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபியை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்துல வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் கூட விளையாட முடியாது. அந்த அளவுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும். அந்த மூச்சு திணறல் பிரச்சனையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அருமையான மருத்துவ குணம் மிக்க ரெசிபி பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அளவுக்கான குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கீழே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி வெள்ளைப்பூடு பாத்தீங்கன்னா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு குட்டி தக்காளி அளவுக்கான வெட்டி வச்சிருக்கேன். சோ இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் தக்காளி அளவுக்கான சேர்த்துக்கிட்டா போதுமானது. சோ இப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல நான் அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஃப், அதாவது மாட்டு இறைச்சி. இது வீசிங் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கட்டாயமா கொடுங்க. இத குடுக்கறதுனால வீசிங் ப்ராப்ளத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். விளையாட்டு வீரர்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன் தேவைப்படக்கூடிய சமயத்துல மாட்டு இறைச்சி தான் அதிகமா எடுத்துக்கிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹை லெவல் புரோட்டீன் இருக்கு. அதே நேரத்துல அயன், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். சோ இந்த மாட்டு இறைச்சி அந்த அளவுக்கு ஹை லெவல் புரோட்டீன் கொண்டது. அதே நேரத்துல வீசிங் ப்ராப்ளம், அந்த மூச்சு திணறல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா 1/4 கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஊத்தி ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியே இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கணும். இப்ப இத கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடி அதிகமா சேர்க்க வேணாம். சோ அதனால 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இதுல நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான ஜீரகமும் மிளகும் திரிச்சு வச்ச பொடி சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் மிளகும் அப்பப்ப திரிச்சு போட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். சோ அப்பப்ப திரிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா உப்பு, அதாவது ஏற்கனவே நம்ம கறியில உப்பு போட்டு தான் வேக வச்சிருப்போம். சோ அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்க அடுப்புல வச்சிருக்கணும். அடுப்புல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாதிரி நீங்க வதக்கி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கறி நல்லா ப்ரௌன் கலர்ல வர ஆரம்பிக்கும். இப்ப காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் போதுமானது. இதுல கடைசியா மல்லி இலையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த ரெசிபியை உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுல இது பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹை லெவல் புரோட்டீன் இருக்கக்கூடியது. இத வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமா கொடுக்கலாங்க. சோ எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. நல்ல ஹை லெவல் புரோட்டீன் இருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமா கிடைக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை கொடுங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.